விக்ராந்திற்கு இப்போதுதான் ஆக்ஷனும் ரொமான்ஸும் கலந்த கதை பிறவி படம் மூலம் கிடைத்திருக்கிறதா? நடிகர் விஜயின் ஒன்றுவிட்ட தம்பியான விக்ராந்திற்கு தமிழ் சினிமாவில் இன்னும் சரியான பிரேக் கிடைக்கவில்லை. விஷாலின் பாண்டி நாடு படத்தில் சின்ன கேரக்டர் என்றாலும் நல்ல பெயர் வாங்கி கொடுத்ததா? நட்சத்திர கிரிக்கெட்டில் கவனம் செலுத்தி வந்த விக்ராந்த் பிறவி படத்தின் மூலம் மீண்டும் திரைக்கு வருகிறார். விக்ராந்தின் அண்ணன் சஞ்சீவ் இப்படத்தை இயக்குகிறார். இதன் மூலம் தமிழ் சினிமாவில் மறுபிறவி எடுக்கலாம் என்று முயற்சித்துள்ளார் விக்ராந்த். ஒரு மனிதனின் பிறப்பு முதல் இறப்பு வரையிலான வாழ்வுதான் கதை. அதை குறிக்கும் விதத்தில் தான் பிறவி என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளதாம். இது அண்ணனின் முதல் படம், அதில் பங்கெடுப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று தெரிவித்துள்ளார் விக்ராந்த். இது வித்தியாசமான படமாக இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். த்ரில்லர், ஆக்ஷன், காதல், ரொமான்ஸ் என அனைத்திற்கும் முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளதாம். நிறைய கோபம், கொஞ்சம் ரொமான்ஸ் என படத்தில் கலக்கியுள்ளாராம் விக்ராந்த். இது 2 ஹீரோக்கள் சப்ஜெக்ட். விக்ராந்துடன் மற்றொரு கதாநாயகனாக ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் சிவனின் உதவியாளர் அரவிந்த் நடிக்கிறார். பிறவியில் விக்ராந்துடன் அரவிந்த் சிங், ராகுல் வெங்கட், லீமா, அபிநயா, பார்வதி நிர்பன், அருள்தாஸ், சரித்திரன் உள்ளிட்டோரும் நடித்து வருகிறார்கள். நாடோடிகள் படத்தில் நடித்த அபிநயாவிற்கு பிறவியில் நல்ல கதாபாத்திரம் அமைந்துள்ளதாம். அரவிந்திற்கு ஜோடியாக நடித்துள்ளார் அபிநயா. என் திரை பயணத்தில் அடுத்த கட்ட இடத்திற்கு என்னை அழைத்து செல்லும் படமாக இது இருக்கும் என்கிறார் விக்ராந்த். திரைக்கதை அமைப்பில் மிகுந்த கவனம் எடுத்து வருகிறாராம் இயக்குனர். சினிமா பயணத்தில் முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறேன். அதற்கான ஆரம்ப புள்ளியாக இது அமையும் என நம்பிக்கையாக காத்திருக்கிறேன் என்கிறார் விக்ராந்த். பிறவி படத்தில் விக்ராந்தின் நண்பர்களான ஆர்யா, விஷால், விஷ்ணு ஆகியோர் ஒரு பாடலுக்கு ஆட்டம் போட்டுள்ளனர். இப்படம் விக்ராந்திற்கு எதிர்பார்த்த திருப்பத்தை தரும் என்கின்றனர் இவர்கள் மூவரும்.